சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம மீனா இருந்துட்டு வேப்பமனு தாக்குதலுக்காக போறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிந்தாமணியோட ஆட்கள் இருந்துட்டு, எங்க சிந்தாமணி அம்மா தான் இத்தன வருஷமா இந்த அரசியல்ல இருக்காங்க. தேவையில்லாம நீ எங்க அம்மாவுக்கு ஈடா வந்து போட்டி போடாத. இப்படியே ஓடிடு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, உங்க சிந்தாமணி அம்மா வட்டிக்காக பணத்த குடுத்து, அசல கட்ட முடியாத அளவுக்கு வட்டிய மட்டுமே இவங்க வாங்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் இவங்க யாருக்கும் எந்த ஒரு நல்லதும் பண்ணவே கிடையாது. படிப்பு செலவோ, மருத்துவ செலவோ இவங்க இலவசமா பார்த்துருக்காங்களா? இல்ல. அதுக்காக இவங்க உழைக்கிற உழைப்பே பசங்க டியூஷனுக்கும், ஹாஸ்பிட்டலுக்குமே இவங்களுக்கு சரியா போயிடுது. இதே மீனா வந்துச்சுன்னா, அது கண்டிப்பா எல்லாருக்கும் எல்லா நல்லதும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். முடியாதவங்களுக்கு முன்ன நின்னு போய் என்ன தேவையோ அதை செய்யும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால எல்லாருமே வந்து நம்ம மீனாவுக்கு தான் எலெக்ஷன்ல ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. சிந்தாமணி இருந்துட்டு எப்படி இருந்தாலும் இந்த எலெக்ஷன்ல நம்ம தான் ஜெயிக்க போறோம். அந்த மீனா தோத்து இங்கிருந்து ஓடியே தீரணும். இனிமே நான் இருக்கிற பக்கமே அந்த வரவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததா விஜயா கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லி மீனாவை இந்த அரசியலுக்கு வராத முடியாத அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியே தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. ஆனால் முத்து இருந்துட்டு இன்னைக்கு ஓட்டு எண்ணிக்கை மீனா தான் ஜெயிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு மாலை எடுத்துட்டு வந்து நீட்டுறாங்க. விஜயா எல்லாம் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.